மார்க் வேதாந்த புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மார்க் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். அவன் எப்பொழுதும் இரவு பகலும் மலைகளிலும் கல்லைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு வந்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்க யார் குறிச்சு வாசிக்கிறோம்னு சொன்னா லேகியோனை குறிச்சு வாசிக்கிறோம். இந்த லேகியோன் என்ன செய்வான்? இந்த லேகியோன் பிசாசு பிடிச்ச மனுஷனால அவனை வீட்டுல வச்சிருக்க முடியாம என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவனை கல்லறையில கொண்டு போய் விட்டுறாங்க. கல்லறையில கொண்டு விட்ட உடனேயும் பைபிள்ல வாசிக்கிறோம், அவன் கல்லை எடுத்து தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்வான். சரி, இன்னைக்கு இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னு சொன்னா தனி மனிதனை தேடி வரும் இயேசு. இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் என்னை தேடி வருவாரா? ஆண்டவர் முன் குறிச்சிருக்காரா? உண்மையிலே ஆண்டவனை நேசிக்காரா அப்படின்னு சொல்லி பல நேரங்கள் நம்ம யோசிக்கிறோங்க. இங்க பைபிள்ல வாசிக்கிறோம், ஒருத்தர் பிசாசு கதன் தேசத்துல பிசாசு பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சு இயேசு என்ன பண்ணான்னு சொன்னா அவன் ஒருவனை சுகமாக்குறதுக்காக அவர் என்ன செஞ்சாருன்னா கல்லறைக்கு போனான். அந்த கதையோட தேசத்துல அந்த கல்லறைக்கு போனான். பைபிள்ல வாசிக்கிறோம், இவர் போன உடனேயுமே அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் ஆண்டவர் வந்து முழங்கால் படிக்கிறான். பைபிள்ல வாசிக்கிறோம், அவன் யாராலையும் அவனை கட்ட முடியாது, யாராலையும் அவனை சங்கிலி கட்டினா கூட அந்த சங்கிலி உடைத்து போடுவான்னு சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். ஆனா இயேசு அங்க வந்த போது அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டான். இது அர்த்தம் என்னன்னு சொன்னா, இயேசுவின் வல்லமைக்கு முன்பாக எந்த வல்லமையும் நிற்க முடியாது. நிகழ்ச்சியை பார்க்க உங்க வாழ்க்கையில நான் முதல் காத்து சொல்ல விரும்புகிறேன், இயேசுவின் வல்லமைக்கு முன்பாக எந்த பிசாசு வல்லமையும் நிற்க முடியாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்க வாழ்க்கையில கூட பல நேரம் பிசாசு படி நீங்க கட்டப்பட்டிருக்கோம். பாஸ்டர், பிசாசு வல்லமை என்னையும் என் குடும்பத்தை மேற்கொள்ளுகிறது, சில மந்திரத்தின் வல்லமை என்னையும் குடும்பத்தை மேற்கொள்ளுகிறது. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, பிசாசின் வல்லமை முறியடிக்கப்படும். நம்பர் 2, அந்த பிசாசு பிடிச்சவனை தேடிதான் இயேசு போனாருங்க. இந்த நிகழ்ச்சி பார்க்க உங்க வாழ்க்கையில சில பிசாசு வல்லமை நிமித்தம் எல்லாத்தையும் இழந்த நிமித்தம் உங்களை எல்லாம் தள்ளி விட்டு போயிட்டாங்களா? ஆனா உங்களை தேடி இயேசு வருவார், வந்து உங்களுக்கு விடுதலையாக்கி அவர் அற்புதங்களை காண செய்யும். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு கத்தரா சொல்லி அடங்களை தேடி வந்து அற்புதம் செய்கிற தேவன். ஆண்டவர் யார் யார் தனியா இருக்கிறாங்களோ அவனை தேடி சென்று கத்தர் அற்புதங்களை கத்தர் காண செய்யும். ஆசீர்வாதம் நாம மாத்திரமே பெரிய காத்து காண செய்யும். இயேசுவின் நாமத்தால பிதாவே.